கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 6:4, 5, 6, 7. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய், ஆவியில மரிச்சு போயிருந்த நாம புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அங்க என்ன செய்யப்பட்டாச்சு? அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. நம்மளுடைய பழைய மனிதன் ஆதாம் கிட்ட இருந்து வந்த அந்த வித்து, அவர் மூலமாக வந்த அந்த பாவ ஸ்பாவம், பாவ இயல்பு, மரண இயல்பு, சாப இயல்பு எல்லாமே கிறிஸ்து மரணம் ஏற்படும் பொழுது, அவர் மரணத்திற்கு உள்ளாக போகும்போது அவரோடு கூட நாமும் அந்த மரணத்தை என்ன செஞ்சுக்கிட்டோம்? பெற்றுக்கொண்டோம். அவரோடு கூட நாமும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். எதற்கு? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும் படிக்கு, நமக்கு அந்த மீட்பை கொடுக்கும் படிக்கு அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல்ல நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள்ளாக அந்த மரணத்தையும் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அப்படின்னு சொன்னா அவர் உயிர்த்தெழும் போது அதிலும் நாம் அவரோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலும் நாம் கிறிஸ்துவுக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எதன் மூலம் தந்திருக்கிறார் அப்படின்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்குதன் மூலம் இந்த இயல்பையும் இந்த ஸ்பாவத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளான இந்த இடத்தையும் தேவன் நமக்கு புகுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவையில நடந்தது இதுதான், சுவிசேஷம் இதுதான். இது நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா தேவன் கிட்ட எப்பொழுதும் தைரியமா உங்களால என்ன செய்ய முடியும்? போக முடியும். உங்க பாவங்களை எளிமையாக மேற்கொள்ள முடியும். எப்படி? நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதன் மூலம். கிறிஸ்துவுக்குள்ள நான் பாவத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? மரித்து போயிருக்கிறேன். மரித்த ஒரு சரீரத்தினால எப்படி எழுந்து நடக்க முடியாதோ, என்னுடைய பழைய ஆவி கிறிஸ்துவோடு கூட அடக்கம் செய்யப்பட்டாச்சு. ஆதாம் கிட்ட இருந்து வந்த அந்த பாவ ஸ்பாவம் அடக்கம் செய்யப்பட்டாச்சு. நான் எழுந்திருக்கும் போது தேவ சாயலை நான் பெற்றிருக்கிறேன். எப்படி ஒரு மரித்த சரீரத்தால் நடக்க முடியாதோ, அது போல நம்முடைய பாவ ஆவி மரித்து போயிட்டு அந்த பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரத்திலேயே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 7வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6:7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இந்த பாவத்துக்கு நீங்கி அப்படிங்கிறதுக்கு ஆங்கில வேதாகமத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, the power of sin. பாவத்துடைய ஆற்றலிலிருந்து நாம என்ன செய்யப்பட்டுட்டோமா? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்கு. என்ன விளக்கம் அப்படின்னா, அது நம்மை ஆளுகை செய்ய முடியாது. பாவம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. பாவம் அந்த விளைவுகளை நம்மிடத்தில் கொடுக்க முடியாது. பாவம் நமக்கு அதுக்கான தண்டனையை கொடுக்க முடியாது. அது நம்மை குற்றப்படுத்த முடியாது, நம்மை மேற்கொள்ள முடியாது. இவ்வளவும் அந்த பாவத்துக்கான விடுதலைங்கிறதோட அர்த்தம் அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன், 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம்.
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு. நல்லா கவனிங்க, இவர் எதை போதிச்சாரு? கிருபை. நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இந்த ரட்சிப்பு நமக்கு என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. நீங்க கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா நரகத்திலிருந்து நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை குற்றமற்றவர்களாக, பரிசுத்தவான்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். அதை போதித்த பவுல் 6வது வசனம் சொல்றார் பாருங்க, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு. எதுக்கு ஊழியம் செய்யக்கூடாதா? பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாதா? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. நம்முடைய பாவ சரீரம் எப்ப ஒளிந்து போகும்? எப்போ நம்ம சரீரத்துல உள்ள பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று அப்படிங்கிறத அறிந்து கொள்றதன் மூலம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.